ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அத்திப்பழம் தெரியுமா? அது பழமே கிடையாதான், அது ஒரு பூவாம். அந்த பூவை பழமாக மாற்றணும்னா ஒரே ஒரு பூச்சியால் மட்டும்தான் முடியுமா, அதுதான் அத்திப்பூச்சி. இந்த அத்திப்பூச்சி என்ன பண்ணும்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த பூவுக்கு கீழே ஒரு ஓட்டை மாதிரி இருக்குமா, அந்த ஓட்டைக்குள்ளே போகும்போதே அதோட 2 ரெக்கையுமே பிஞ்சு விழுந்துருமா. அதுக்கப்புறம் அந்த பூவுக்குள்ளே போயிட்டு மகரந்த சேர்க்கையை பண்ணிட்டு அந்த பூவுக்குள்ளேயே முட்டையை போட்டுருமா. அதுக்கப்புறமா அந்த தாய்ப்பூச்சி அந்த பூவுக்குள்ளேயே செத்து போயிருமா. இப்போ அந்த பூக்குள்ளே இருக்கிற முட்டைகள்ல இருந்து ஆண் பூச்சி பெண் பூச்சின்னு 2 பூச்சியுமே வெளியே வருமா. ஆண் பூச்சிக்கு ரெக்கையும் இருக்காதான், கண்ணும் தெரியாதான். அதோட வேலையே அதுக்கு கூட பிறந்திருக்கிற அந்த பெண் பூச்சிகளை பிரெக்னெண்ட்டாக மாற்றிட்டு அந்த பெண் பூச்சி வெளியில் போகிறதுக்கான ஒரு ஓட்டையும் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே செத்து போயிருமா. இப்போ பிரெக்னெண்ட்டான அந்த பெண் பூச்சிகள் என்ன பண்ணும்னா அந்த ஓட்டை வழியாக வெளியில் போய் வேற அத்திப்பூவை தேடி போகுமா. அதுக்கப்புறம் அதுவும் இதே மாதிரி உள்ளே போய் அங்கே முட்டையை போட்டு அதே மாதிரி இறந்து, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குமா. இப்படி தான் அத்திப்பழமே உருவாகுது. இப்போ அந்த பூக்குள்ள முதல்ல ஒரு தாய் குலையும் இறந்துருக்கா, 2வது பிறந்த அந்த ஆண் பூச்சியுமே உள்ள இறந்துருக்கா. இந்த 2 பூச்சியுமே உள்ள இருக்கும்போது அந்த ஒரு பழம் என்ன பண்ணும்னா ஒரு விதமான என்சைமை சுரக்குமா. அந்த என்சைம் என்ன பண்ணும்னா அந்த 2 பூச்சியோட உடம்ப அந்த பூக்குள்ளேயே கரைச்சிருமா. அதாவது அந்த பூச்சியை கரைச்சி அதோட உணவா மாத்திக்குமா. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அத்திப்பழமே உருவாகுது.